கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நெகேமியா 2:20, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று நெகேமியா சொல்லுகிற ஒரு விசுவாசமான வார்த்தை. அலங்கத்தை கட்டுவதற்கு ஏறெடுத்து வைக்கிற முயற்சி. ஆனால் சத்துருக்கள் அவனை பார்த்து பலவிதமான கேலி கிண்டல் அடிக்கிற, ஏளனப்படுத்துகிற, பிரயாசப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இந்த நெகேமியாவுக்கு வருகிறது. ஆனால் இவர் சொல்லுகிற ஒரு விசுவாசமான வார்த்தை என்னென்னா, நாங்கள் ஆராதிக்கிற அந்த பரலோகத்தின் தெய்வம் அந்த குறிப்பிட்ட காரியத்தில் எங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார் என்று. அப்படின்னா நீ என்ன என்னை தடுப்பதற்கு, உன்னுடைய சூழ்ச்சிகள், உன்னுடைய தந்திரங்கள், உன்னுடைய எந்த விதமான ஜாலங்களும் எனக்கு பலிக்காது, ஆண்டவர் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று விசுவாசமான வீர முழக்கமான ஒரு வார்த்தையை சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்விலும் கூட பல முயற்சிகளை நாம் எடுத்து தோற்று போயிருப்போம். எவ்வளவோ காரியத்துக்கு உண்மையாக இருந்து ஒரு சில மனுஷர்கள் மூலமாக அவங்க கண்களில் தயவு கிடைக்கும் என்று சொல்லி அந்த உயர்வுக்காக கூட நீங்கள் காத்திருக்கலாம். நம்பினவர்கள், நீங்கள் எதிர்பார்த்தவர்கள் உங்களை ஒருவேளை கண்டும் காணாமலும், ஒருவேளை மறந்தும் கூட போயிருக்கலாம், அசால்ட்டாக நினச்சிருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய உயர்வு தள்ளி கொண்டே போகலாம். ஆனால் நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்கள், உண்மையாக இருக்கிறீர்கள். ஆனால் எனக்கு ஏன் இந்த காரியம் நடக்கலை, ஏன் இந்த காரியம் எனக்கு கைகூடி வரல என்று சொல்லி அநியாயம் அக்கிரமம் பண்ணுறவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, ஏன் வாழ்க்கை, நான் உண்மையாக இருக்கிறேனே, உத்தமமாக இருக்கிறேனே, ஜெபம் பண்ணுறேனே, கர்த்தரை நம்பி இருக்கிறேனே என்று சொல்லியெல்லாம் உங்களுக்குள்ள எழும்புகிற கேள்வியை ஆண்டவர் அறிந்து இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குற கர்த்தரின் தூது என்னென்னா, பரலோகத்தின் தேவனானவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் மனுஷர்கள் உனக்கு கதவை அடைத்திருக்கலாம், நியாயமாய் உனக்கு வர வேண்டிய உயர்வு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கலாம், நியாயமாய் உனக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதங்கள் ஏதோ ஒரு சில காரணத்தினால மனிதர்கள் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற நல்ல வார்த்தை என்னென்னா, பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு வரவேண்டிய அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இனி எந்த மனுஷனாலும் எந்த சக்தினாலும் உங்களுக்கு வர வேண்டிய உயர்வை மேன்மையும் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. நம்புங்கள், பரலோகத்தின் தேவனானவர் எனக்கு வர வேண்டிய நன்மைகளை நிச்சயமாக தருவார், சீக்கிரத்தில் நான் அதை அனுபவிப்பேன் என்றதான விசுவாசத்தோடு எழும்புங்கள், சோர்ந்து போகாதீர்கள். இதுவரைக்கும் மனுஷன் அடைச்ச கதவெல்லாம் இனிமேல் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. நிஜமாகவே உங்களுக்காக கர்த்தர் ஒரு புதிய வாசலை வச்சிருக்கிறார். அந்த வாசல் மூலமாக உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்பட்டதன் மூலமாக வரவேண்டிய நன்மைகள் தானாக வரும், காரியங்கள் கைகூடி வரும். எந்த விதத்திலும் நீங்கள் வெற்றியாளனாக இருப்பீர்கள். சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை கேவலப்படுத்தின, உங்களை மட்டுப்படுத்தின மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். இது கர்த்தரால் வரக்கூடிய உயர்வு என்று, இந்த உயர்வு கர்த்தரால் வந்த உயர்வு என்று மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை நீங்கள் அடைவீர்கள். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் பின்பற்றி அவர் சத்தத்தை கேட்டு செல்லுங்கள். நன்மையை கிருபை உங்கள் வாழ்விலே தொடரும். நல்ல பிதாவே, நெகேமியாவின் நாட்களிலே சத்துருக்கள் பலவிதமான காரியங்களை அவனுக்கு விரோதமாக சொன்ன போதும் அவன் வாயிலிருந்து விசுவாசமான வார்த்தை வந்தது. அப்படியே காரியத்தை நீர் கைகூடி வர பண்ணினீர். ஆண்டவரே, செய்து முடிக்க வேண்டிய வேலையை குறிப்பிட்ட நாளில் செய்து முடித்து உங்கள் நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். அதே போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளையும் காரியங்களையும் கர்த்தாவே நீர் வாய்க்க பண்ணுகிறேன். நன்றி. ஒவ்வொருவரின் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.